ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தினம் தெற்கு ரயில்வே சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதாவது பொங்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தெற்கு ரயில்வே சார்பில் ஓடக்கூடிய நிறைய முக்கியமான ரயில்கள்ல ஒரு அதிரடி மாற்றம் கொண்டு வர போறாங்க. இது கொஞ்சம் கவலையை தர்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாற்றம் தற்காலிகமானது தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசம் அளவுக்கு இந்த அதிரடி மாற்றம் கொண்டு வரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 13/1/2025 தேதியிட்டு, அதாவது நேற்றைய தேதியில வெளியான இந்த அறிவிப்புல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தெற்கு ரயில்வேல ஓடக்கூடிய 13 ஜோடி ரயில்கள்ல இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகளுடைய வரிசையில மாற்றம் கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 13 ஜோடி ரயில்கள்லயும் கூடுதலாக ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கு. இது நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளை கூடுதலா இணைக்கிறதுக்கு பதிலா அந்த ரயில்கள்ல இருக்கக்கூடிய ஜெனரல் கோச், அதாவது முன்பதிவு இல்லாம பயணிக்கக்கூடிய சாதாரண பெட்டிகள் நீக்கப்பட இருக்கு. கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அதுலயும் ஒரு சில ரயில்கள்ல ஒரு ஜெனரல் கோச்சும், ஒரு சில ரயில்கள்ல 2 ஜெனரல் கோச் கூட குறைக்கப்பட இருக்கு. எதுக்காக இந்த அதிரடி மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல நடக்க போற கும்பமேளாவுக்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் கொண்ட ரயில்களை தெற்கு ரயில்வே அனுப்ப இருக்கிறாங்க. அந்த ரயில்களுக்கு தேவையான அந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகள் எல்லாமே இந்த 13 ஜோடி ரயில்கள் இருந்து தான் ஒன்று ஒன்றா 2 எடுத்து ஒன்றா சேர்த்து அனுப்ப போறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாற்றம். அது கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத வரிசையா நான் வாசிக்கிறேன். வண்டி நம்பர் 226492 22650, ஈரோடு சென்னை ஈரோடு இடையே இயக்கப்படக்கூடிய ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில்களுடைய பெட்டிகளை வச்சு இன்னொரு ரயில் கூட இயக்கப்படுது, 12603 12604, சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹைதராபாத் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த 2 ஜோடி ரயில்கள்லையும் மொத்தம் 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு. ஆனா வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் 3 ஜெனரல் கோச் தான் இருக்க போகுது. அதாவது ஒரு கோச்சை குறைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தோம்னா ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சை இணைக்க போறாங்க. அதே போல வண்டி நம்பர் 12689 12690, சென்னை சென்ட்ரல்ல இருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியில 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு, இனிமே 3 ஜெனரல் கோச் தான் இருக்கும் ஒரு மாச காலத்துக்கு. அதே போல வண்டி நம்பர் 12695 12696, சென்னை சென்ட்ரல் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். அந்த ரயில் பெட்டிகளை வச்சு இயக்கப்படக்கூடிய 22639 22640, சென்னை ஆலப்புழா சென்னை எக்ஸ்பிரஸ். இந்த 2 ரயில்களுக்குமே ஒரே பெட்டிகளை வச்சு தான் இயக்குறாங்க. ஸோ இந்த ரயில்களில் பார்த்தீங்கன்னா 4 ஜெனரல் கோச் இருக்கும். இந்த ரயில்களில் 2 ஜெனரல் கோச் தான் இனிமே ஒரு மாச காலத்துக்கு இருக்க போகுது. 4 கோச் இருக்கும் பொழுதே கட்டுக்கடங்காத கூட்டத்தில் தான் இந்த ட்ரெயின் பயணிக்குது. 2 பெட்டிகளை எப்படிதான் மக்கள் போக போறாங்கன்னு தெரியல. எனிவே ஒரு மாச காலத்துக்கு பொறுத்துக்கிட்டோம் அப்படிங்கன்னா மறுபடியும் இந்த பெட்டிகள் மாற்றம் வரப்போகும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதே போல அடுத்த ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து மைசூர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி 16021 16022. இந்த ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு. இதை 2 ஜெனரல் கோச்சா குறைக்க போறாங்க. ஸோ இதே போல பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் இருந்து மதுரை வரைக்கும் தினசரி இயக்கப்படக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் 16343 16344, இந்த ட்ரெயின்ல 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு, இதை 3ஆ குறைக்கிறாங்க. அதே போல 16349 16350, கொச்சுவேலியில இருந்து நிலம்பூர் ரோடு வரைக்கும் போகக்கூடிய ராஜ்யராணி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியில 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு, இதை 2 ஜெனரல் கோச்சா குறைக்கிறாங்க. அதே போல வண்டி நம்பர் 16361 16362, எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் வாரத்துல 2 நாட்கள் இயக்கப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பார்த்தோம்னா 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு, அதை 2 ஜெனரல் கோச்சா குறைக்கிறாங்க. இதுக்கு பதிலாக ஒரு ஏசி பெட்டியை கூட்டியிருக்காங்க, ஒரு ஸ்லீப்பர் கிளாஸை கூட்டியிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா பாண்டிச்சேரியிலிருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் வாரத்துல 2 வாராந்திர ரயில்கள் இயக்கப்படுது. இந்த 2 ரயில்களுக்குமே ஒரே பெட்டிகளை வச்சு தான் இயக்குறாங்க. இதோட வண்டி நம்பர் பார்த்தோம்னா 16855 16856 16857 16858. இந்த 2 ரயில்களுக்குமே பார்த்தோம்னா 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு, அதை 3 ஜெனரல் கோச்சா குறைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல பார்த்தோம்னா விழுப்புரம் கரக்பூர் இடையே வாராந்திர ரயிலாக இயக்கப்படக்கூடிய வண்டி நம்பர் 22603 22604, இந்த ரயிலுடைய பெட்டிகளை வச்சுதான் பாண்டிச்சேரி கன்னியாகுமரி இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுது. இதோட நம்பர் 16861 16862. இந்த 2 ரயில்களுக்குமே ஒரே ரயில் பெட்டிகளை வச்சுதான் இயக்குறாங்க. இதுலயும் 4 ஜெனரல் கோச் இருந்துச்சு, அதை 3 ஜெனரல் கோச்சாக குறைக்கிறாங்க.
அதுக்கு பதிலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாற்றம் ஒரு மாத காலத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாலும் வார நாட்கள்ல பிரச்சனை இல்லை. வாராந்திர நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்கள்ல கடுமையான மக்கள் கூட்டம் இருக்கும் ரயில்ல பயணிக்கிறதுக்கு. மொத்தம் 2 ஜெனரல் கோச் வச்சு ஒரு ரயில்ல எப்படிதான் பயணிக்க போறாங்கன்னு தெரியல. எனிவே இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்க தாகிர். நீங்க பார்த்திருக்கிறது ட்ரெயின்வே. உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.